நான் சமைக்கிறேன்னு சொல்கிறப்ப தான் இப்படிலாம் நடக்கணுமா? இன்றைக்கி அம்மாட்ட வீரப்பா தேங்காய் பால் சாதம் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எந்த நேரத்தில் சொன்னேன்னு தெரில. கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு. ரைட்டு, இந்த தேங்காய் பால் சமைக்கிறதுக்கு தேவையானதே இந்த தேங்காய் பால் தானே, அப்போ தானே தேங்காய் பால் சாதம் வரும். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அம்மிக்கல்ல அது செவுத்தோடு ஒட்டி வச்சு ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. கரண்ட் இல்லாத நேரத்தில் அது யூஸ் ஆகும்ல. இன்றைக்கி அந்த அம்மிக்கல்லுக்கு வேலை வந்துடுச்சு. நீ செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் என்னையே வாங்குறியேன்னு எங்கள் அம்மா திட்டிகிட்டே அரைச்சாங்க. சரி, நீங்கள் திட்டிகிட்டே இருக்க, நான் போய் இந்த ரம்பேலையை பறிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு போய் ரம்பேலையை பறிச்சுட்டு வந்தேன். இது அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதுவும் நீங்கள் இதை போட்டு வதக்கும்போது எப்பா வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனை வரும். அடுத்து பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. என்னடா இது இவ்வளோ படா சைஸில் இருக்குது, சும்மாவே மிளகா போட்டால் வெடிக்கும், இது போட்ட உடனே பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆத்தி தள்ளி நிற்போம். அடுத்து பறித்து வந்த ரம்பேலை பிரியாணி இலையெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச மசாலையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இந்த புதினா கொத்தமல்லியை மலைச்சாரல் மாதிரி இந்த மண்டை மேலே கொஞ்சம் தெளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக உப்பு போட்டுக்கிட்டு இப்போ தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால், இதில் தண்ணியே சேர்க்க போகிறது இல்லைங்க. நம்ம 5 டம்ளருமே தேங்காய் பால் தான் ஊற்றுறோம். இன்றைக்கி துளசி பச்சையில் தான் நம்ம பண்ணுறோம். நல்லா கொதிச்சு வந்ததுமே இந்த அரிசியை போட்டு நல்லா கிண்டி மூடி வச்சு தம் போட்டு எடுத்தா நல்லா மணக்க மணக்க தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சிக்கன் கிரேவி இல்லாட்டி மட்டன் கிரேவியோட வச்சு சாப்பிட்டா வாவாக இருக்கும். இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.